நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகனே கர்ணா, உன்னை ஈன்ற தாய் வந்திருக்கின்றேன். தானம் வேண்டி வந்திருக்கின்றேன். தானம் வழங்குவாயா எனக்கு? ராஜமாதா. இல்லை மகனே, நான் உனக்கு தாய். உன்னை ஈன்ற தாயாவேன். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு உன்னை காண வந்தேன். துன்பக் கடலில் மூழ்கி தவித்து வருகிறேன். என்னை ஈன்ற தாய் யார் என்ற உண்மையை அறிவதற்கு இத்தனை காலம் உருண்டோடியது. நீ இந்த உலகில் பிறந்த வேளையில் என் நிலை இன்னலாய் மாறி இருந்தது. விபரம் அறியாத அபலையாய் நிலை கொலைந்திருந்தேன். இருப்பினும் விளைவுகள் அனைத்தையும் அடியோடு மறந்து உன்னை ஸ்வீகரிக்கவே நான் எண்ணி இருந்தேன். இன்னொரு புறம் தந்தையின் நிலை என்னை தடுத்தது. எனது தந்தையை எவ்வாறு நான் தவிப்பில் ஆழ்த்துவேன்? தந்தை நிந்தனைக்குள்ளாக கூடாதென்று உலகில் உதித்தவனை உதறித் தள்ளிவிட்டீர்கள் அல்லவா? இல்லை மகனே, நான் மாபெரும் தவறிழைத்தது உண்மைதான். நான் இழைத்த அத்தவறுக்கு பலன் என்னவென்பதை நான் அறியவில்லை. அன்று நான் விளைவு பற்றி அறியாமல் இருந்தேன். பலனை அனுபவித்தவன் நான் அல்லவா? என் மனம் முழுவதும் ரணத்தை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உனது ரணத்திற்கு மருந்தாகவே இப்போது வந்தேன். உன்னை என் மகனாக ஏற்க தாயாக வந்தேன். என் நினைவு இப்போதுதான் தோன்றியதா? மாற்றத்தின் காரணம் என்ன? நான் ராதையை தாயாய் ஏற்றவன். அன்று தாம் என்னை ஈன்றெடுத்த காரணத்தால் தாம் வாழ்வில் கூனி நின்றிருக்கலாம். என்னை துறக்கும் எண்ணம் கொண்டு அக்கணமே கரை புரண்டோடும் கங்கை நதியில் தோணியில் விட்டிருக்கலாம். ஆனால் பெண் வடிவில் இருந்த ஓர் பெண் தெய்வம் அன்று என்னை பேணி வளர்த்தாள். அத்தெய்வத்தை துறக்க வேண்டுமா? கர்ணன் என்பது என்னுடைய நாமமாக இருக்கலாம். ஆனால் ராதை எனும் அந்த தெய்வத்தின் நாமம் கொண்டே நான் அறியப்பட்டேன். அவர்களின் நிலை இன்று என்ன ஆகும்? அரவணைத்து வளர்த்த அன்பு தாய் ராதையை தாம் என்னை துறந்தது போல் துறக்க வேண்டுமா? தாமே ஒரு நல் மார்க்கத்தை எனக்கு கூறுங்கள். ஹிருதயத்தை கல்லாக மாற்றி அன்று நான் பெரும் தவறிழைத்தேன். தயை கூர்ந்து மன்னித்து விடு மகனே, இப்பேதையை மன்னித்து விடு.
இப்போது உன்னிடம் மனம் மாறி வந்துள்ளேன். உனது தாயாக வந்திருக்கின்றேன். இன்னலான இந்நிலை மாறும் மகனே. இனி நீ கவலை கொள்ள தேவையில்லை. நடந்தவை எவ்வாறு நடவாததாகும் ராஜமாதா? தாம் அன்று என்னை துறந்தீர்கள். அந்நிகழ்வு மாறிவிடுமா? தம் கண்ணெதிரே கர்ணன் பல ஆண்டுகள் நின்றும் தாம் அவனை ஸ்வீகரிக்கவில்லையே. அந்நிகழ்வுகள் மாறிவிடுமா ராஜமாதா? உடன் பிறந்தவன் சத்ருவாய் உயர்ந்து நிற்கிறான். அந்த நிலையானது மாறிவிடுமா ராஜமாதா? விருட்சத்திலிருந்து விழுந்த கனியானது மீண்டும் விருட்சத்தை சென்றடைவதில்லை ராஜமாதா. நடந்த நிகழ்வை மாற்றியமைக்கும் சக்தி தமக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. புத்திரனை பல ஆண்டுகளுக்கு முன் எந்த பிரவாகத்தில் விட்டீர்களோ அன்றே அவன் அதில் மூழ்கிவிட்டான். ராஜமாதா, கர்ணா, அன்று நான் தொலைத்த என் மகனை தேடுவதற்கு உதவி செய்வாயா? அவனை எங்கு சென்று தேடுவீர்கள்? அக்னியின் ஜுவாலை அடங்கியதாய் தோன்றலாம். ஆனால் சாம்பலுக்குள்ளே அக்னி கனன்று கொண்டிருக்கலாம். அதற்குச் சமமானதே தாம் ஈன்ற புதல்வனின் வாழ்வு. வாழ்வனைத்தும் வேதனை மற்றும் அவமானம். தயை கூர்ந்து அவனை தேட முயற்சிக்க வேண்டாம். நீ அனுபவிக்கின்ற இந்த வேதனைக்கு ஒரு மாறுதலை ஏற்படுத்த இயலும். இனி உன் வாழ்வில் துக்கங்களும் எவ்வித அவமானமும் உன்னை நிந்திக்க அனுமதியேன் மகனே. நீயும் பாண்டவரில் ஒருவனாவாய். பாண்டவருக்கு மூத்தவன் கர்ணன் என அழைக்கப்படுவாய். துரியோதனனுடைய தரப்பினை தியாகம் செய்வாயாக. உன் சகோதரர் ஐவரோடும் இணைந்து அவர்களுக்கு வழிகாட்டுவாயாக. என் மித்திரனை நான் துறக்க வேண்டுமா? அகிலமே அவமதித்த வேளையில் அரவணைத்தவன் அவன். அவனை துறக்க வேண்டுமா? செஞ்சோற்று கடன் மறந்து உதவியவனை நான் உதறினால் அச்செயல் தமக்கு பெருமை சேர்க்குமா? துரியோதனன் அதர்மம் புரிபவனாவான். அதர்மியின் தரப்பை நாடுவதேன் மகனே? ஏனெனில் கர்ணனின் வாழ்வில் பெரும் தர்மத்தை ஆற்றியவன் அவன். அன்று அவன் விளையாட்டு அரங்கில் ஏற்றத்தாழ்வு பாராது, மனதில் மாற்றான் இவன் என்ற எண்ணம் கொள்ளாது, உற்ற தோழனாய் பற்றுதலோடு உதவி புரிந்தான். தர்மத்தின் திருவுருவம் பீஷ்மரே அச்செயல் புரியவில்லை. அஸ்திரம் பற்றி அறிந்த குரு துரோணருக்கு அது பற்றி தோன்றவில்லை. அவனியில் நான் அவதரிக்க காரணமான என் தாயும் அரவணைப்பதற்கு அன்று முன்வரவில்லை.
கொடிய காரிருளில் தவித்த என்னை ஒளிக்கீற்றொன்று எட்டியது. துரியோதனன் ஆற்றிய தர்மச் செயல். அச்செயலுக்காக இந்த ஜென்மத்தையே நான் அர்ப்பணித்தேன். கர்ணனின் கணைகள் என்றும் யுவராஜன் துரியோதனனுக்கே துணை நிற்கும் ராஜமாதா. எனில் உன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராக அஸ்திரம் ஏந்துவேன் என்கிறாயா? விளைவின் விபரீதம் அதுவே ஆகும் ராஜமாதா. தாம் ஆற்றிய தவறின் விளைவு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்னையே துரியோதனனுக்கு சமர்ப்பிக்கும் முன் தாம் ஏன் என்னை ஸ்வீகரிக்கவில்லை தாயே? அன்று தாம் அப்பணியை ஆற்றியிருந்தால் இன்று நான் தம்முடைய புதல்வன் ஆகியிருப்பேன். தமது தரப்பில் தம்மோடு நின்றிருப்பேன் அல்லவா? அதற்கு வழி இல்லை. காலம் கடந்து விட்டது தாயே. இனி இச்சூரியன் மாறி உதிக்கும் என்று எண்ணாதீர்கள். நான் செல்லும் பாதை அதர்ம வழியாக தோன்றலாம். அதர்மிகள் பலருக்கு துணை நிற்பதாக இந்த உலகம் எண்ணலாம். என்னை பொறுத்தவரை அதுவே தர்மமாகும். செஞ்சொற்று கடனை மறக்க இயலாது. துரியோதனனை துறக்க இயலாது. அன்று மித்திரனுக்கு அளித்த வாக்கை உடைக்க இயலாது. இதுவே விதியின் விளையாட்டு என்று தோன்றுகிறது. என்னுடைய பானம் உடன் பிறந்தவர்களின் உயிர் பறிக்கும் ஆயின் உதிரம் சிந்துவது எனது இருதயமாயிருக்கும். வேதனையில் மூழ்குவது என் ஜீவனாயிருக்கும். வேறு வழி இல்லை. அளித்த வாக்கினை மீறி அதர்மச் செயல் புரியேன். யுத்தத்தில் பங்கெடுக்காமல் இருக்கலாம் அல்லவா? அச்செயலானது தர்மமாகும் அல்லவா? விஷாலி தம்மிடம் ஒன்றை வினவச் சொன்னாள் ராஜமாதா. பெருமையை தர்மமாய் ஏற்பது நியாயமா? இல்லை தர்மத்தை பெருமையாய் ஏற்பது நியாயமா? தர்மத்தை பெருமையாய் ஏற்பதே நியாயமான செயல். நான் தர்மத்தை பெருமையாய் ஏற்றவன். தியாகம் செய்ய இயலாது. கொடுத்த வாக்கையோ துரியோதனனையோ துறக்க இயலாது. தாம் புறப்படுங்கள் ராஜமாதா. வாழ்வனைத்தும் தாம் மௌனம் சாதித்து வாழ்வினில் எனக்கு வேதனையை பரிசீலித்தீர்கள். வேதனை தீயில் வாட வேண்டியது எனது விதி. தாம் இன்று மௌனத்தை கலைத்தால் அது பலருக்கு வேதனையை வாரி வழங்கும். என் உடன் பிறந்தவர் ஐவருக்கு இந்த உண்மையை உரைக்காதீர்கள். தம் புதல்வர்கள் அனைவரும் தர்மத்தின் வழி நடப்பவர்கள் ஆவர். துரியோதனனை எதிர்ப்பது அவர்கள் தர்மம். அதே துரியோதனனை அரவணைத்து காத்து ரட்சிப்பது எனது தர்மமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யுத்தம் நடக்கட்டும் மாதா.
தயை கூர்ந்து என் நிலை பற்றி எவருக்கும் எடுத்துரைக்காதீர்கள். அறியாமல் இருப்பதே ஐவருக்கும் சுகம். கர்ணன் பாண்டவருக்கு மூத்தவனாய் இருந்தாலும் தேரோட்டி மகனாய் வாழ்வதே தர்மம். நான் என் செய்வேன் மகனே? நான் ஈன்ற புத்திரர்கள் ஒருவரை ஒருவர் வதைப்பதை கண்டால் இந்த பேதையின் மனம் தாங்குமா? அன்று நான் ஆற்றிய தவறின் விளைவானது இவ்வளவு கொடுமையானதா? எவ்வகையில் இச்செயல் நியாயமாகும்? இதற்கு பிராயச்சித்தம் கிடையாதா? இப்பேதைக்கு மன்னிப்பு கிடையாதா? பல ஆண்டு கால வேதனைக்கு பிராயச்சித்தம் கிடையாதா மகனே? தானம் வேண்டி தாம் வருகை தந்தீர்கள் அல்லவா ராஜமாதா? தமக்கு ஒரு தானம் வழங்குவேன். தாம் தம்முடைய ஒரு மகனின் மரணத்திற்கு கண்ணீர் வடிப்பீர்கள். மற்ற நாள் வரை என் பானம் வதைக்காது ராஜமாதா. நானோ அல்லது அர்ஜுனனோ இருவரில் ஒருவரின் செங்குருதி கண்டு தாம் கண்ணீர் வடிப்பீர்கள். அர்ஜுனன் சரத்திற்கு நான் மடிந்தால் பாண்டவர் ஐவரும் ஜீவித்திருப்பார்கள். ஒருவேளை எனது சரம் அர்ஜுனன் சிரம் பறித்தால் அப்போதும் தமக்கு 5 புதல்வர்கள் மிஞ்சுவர். ஏனெனில் அப்போது தம்மை அன்னையாக ஏற்று அரவணைப்பேன். இது நான் அளிக்கும் வாக்கு ராஜமாதா. இதுவே நான் வழங்கும் தானம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விதியாடும் விளையாட்டில் சதிவலையில் வீழ்ந்தனரே, தர்மம் இங்கு பலியாகுமோ? சதி செய்த சூழ்ச்சிதனில் கதியின்றி போயினரே, அதர்மம் இங்கு வெற்றியை பெற்றிடும்.
கோவிந்தரிடமிருந்து செய்தி வந்தது. அமைதி தூதினை அஸ்தினாபுரம் ஏற்க மறுத்துவிட்டதா? நாம் அனைவரும் திரட்டப்பட்ட சேனைகளோடு யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என செய்தி. அமைதி தூது புறக்கணிக்கப்பட்டது. வம்சத்தின் அழிவை உசிதமாய் எண்ணுகின்றனர். இது வம்சத்தின் அழிவல்ல சக்கரவர்த்தி. இதன் மூலம் புதுயுகம் பிறக்கும். அதுவே உசிதமாகும் அரசே. அர்ஜுனா, பீமா, நட்பு ராஜ்யங்களுக்கு செய்தி அனுப்புங்கள். விரைந்து சாமந்த பஞ்சக க்ஷேத்திரத்தில் சேனையோடு திரள ஆணை பிறப்பியுங்கள். புத்திரர்களே, உறுதி கொண்ட மனதோடு அஸ்திரத்தை உயர்த்துங்கள். யுத்தத்திற்கு அனைவரும் சித்தமாகுங்கள்.